பிபிடி ஒர்க் நான் பண்ண என்ன பண்றேன், பிரசன்டேஷன் ஃபோல்டர் அப்படின்னு நான் தனியா ஒன்று போட்டிருப்பேனா? எஸ் ஆர் நோ? எஸ் சார். புரியுதா? ஆஃபீஸ் ஃபோல்டருக்குள்ள பிரசன்டேஷன், இது டி டிரைவ்ங்க, இது டி டிரைவ். ஓகேவா? ஸோ டி டிரைவ். ஓகே, ஆஃபீஸ் ஃபோல்டர், ஆஃபீஸ்க்குள்ள பிரசன்டேஷன் ஃபோல்டர், அதுல என்ன போட்டிருப்பேன், என்னது இது, இப்ப நான் பண்ற பிரசன்டேஷன். அதுக்கப்புறம் என்னது, ஒண்ணும் இல்ல, அதுதான் நல். புரியுதா? எஸ் ஆர் நோ? புரியுதா? இதுதான் லிங்க்டு லிஸ்ட். லிங்க் ஆகுத செயின் தெரியுதா? இந்த செயின் நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? டி டிரைவ்க்குள்ளார ஆஃபீஸ் ஃபோல்டருக்குள்ளார பிரசன்டேஷன், இந்த ஃபோல்டர் நான் வைக்கிறேன், அதுல இருந்து இந்த பிபிடி எடுக்கிறேன், அதுக்கப்புறம் எதுவும் இல்லை. இதுதாங்க லிங்க் லிஸ்ட். இதுதாங்க ரியல் டைம் எக்ஸாம்பிள். நம்ம பண்றது எல்லாமே லிங்க் லிஸ்ட்ல தாங்க பண்றோம். புரியுதாங்க? ஓகே சார், புரியுது. எத்தனை பேருக்கு டவுட்ஸ் இருக்கு? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எஸ் ஆர் நோ? ஹலோ, புரிஞ்சு? இப்போ ரியல் டைம் எக்ஸாம்பிள் புரிஞ்சுதா? இப்ப நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எல்லாமே லிங்க் லிஸ்ட் தாங்க. இப்போ இது கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஐ கேன் கெட் தி டெர்மினாலஜி. ஏன்னா அதுக்கு மேல நான் வரைய முடியாது. என்னது, அதே 10, இங்க 1 10 நான் போட்டுக்கிறேன், இங்க 20 நான் போட்டுக்கிறேன். எப்படிங்க நான் இந்த 20 எடுப்பேன்? இதுக்கு நாங்க என்ன ரெஃபரன்ஸ் வேல்யூ நான் போட்டுறப்பேன், இண்டெக்ஸ் நம்பர் போட்டுறப்பேன். 0 1. இதே மாதிரி தான் ஸ்ட்ரிங்லயும், கரெக்டா? இதெல்லாம் அரே, ஸ்ட்ரிங்லயே அதே மாதிரி. இந்த 0 ரெஃபர் பண்ணா நம்மளுக்கு என்ன, இந்த டேட்டா வருமா? 1 ரெஃபர் பண்ணா இந்த டேட்டா வருமா? இதுதான் கான்செப்ட். இப்போ இந்த இண்டெக்ஸ்ல என்ன பிரச்சனைனா, எனக்கு வந்து நிறைய, எனக்கு பெரிய போனா எனக்கு இது பண்ண முடியாது, ரொம்ப எனக்கு வந்து காம்ப்ளிகேட்டா இருக்கும். அதெல்லாம் என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளோவை கொண்டு வந்தாங்க. எப்பா, இண்டெக்ஸை தூக்கிடு, நோ நீட் ஃபார் இண்டெக்ஸ். அதுக்கு போல என்ன பண்ணலாம், லிங்க். புரியுதா? அதுக்கு என்ன பண்ணலாம், லிங்க். இதுதான் லிங்க் பண்றாங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், இது ஒரு எலிமெண்ட்னு சொன்னா ஞாபகம் இருக்கா? இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்டா, 2 எலிமெண்டா? இந்த எலிமெண்ட் நான் எப்படி சொல்லுவேன், அரேல எலிமெண்ட் இஸ் நத்திங் பட் which has the data and index value. கரெக்ட்டா? எஸ் ஆர் நோ? இப்போ அதே தான் லிங்க் டேட்டானா என்னதுன்னா, இதுவும் எலிமெண்ட் தான், கனெக்டட் எலிமெண்ட் சொல்லுவாங்க. எப்படி? இதுதான் ஒரு நோடுன்னு சொல்றாங்க. ஓகே, இதெல்லாம் சேர்த்து என்னது, இட்ஸ் a thing. சோ என்ன நம்ம எலிமெண்ட் நான் எப்படி சொல்லுவேன், அரேல எலிமெண்ட் இஸ் நத்திங் பட் which has the data and index value. கரெக்ட்டா? டோன்ட் வரி. சோ இதான் ஃபர்ஸ்ட். இதுவும் எலிமெண்ட், டேட்டானா என்னதுன்னா, இதுவும் எலிமெண்ட் தான். எப்படி கனெக்டட் எலிமெண்ட் சொல்லுவாங்க. எப்படி? இண்டெக்ஸ்க்கு பதிலா ஒரு லிங்காட்ட கனெக்ட் சொல்றாங்க. இது நீ எப்படி நீ பார்க்கலாம், ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனாக நீ பார்க்கலாம். ஓகே, நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் டி டிரைவ் கதை சொன்ன பத்தி அதை ஞாபகத்துல வச்சுங்க. அதுதான் அந்த டி டிரைவ் கதை சொன்னேன். ஓகே, சோ அந்த டி டிரைவ்ல போனா அடுத்து இன்னொரு ஃபோல்டர்ல போலாம், இன்னொரு ஃபோல்டர்ல போலாம், அது போலாம்ல. அதே மாதிரிதான் இங்கேயும். ஓகே, பிளஸ் அப்படியே தாங்க அது கொண்டு வர, அதெல்லாம் இருக்கு, பிபிடில இருக்கு, டோன்ட் வரி. ஸோ முதல்ல உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். ஓகேவா? ஸோ லிங்க் லிஸ்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர், இதுவும் டேட்டா மேட் அப் ஆஃப் கனெக்டட் எலிமெண்ட். 2 எலிமெண்ட்டையும் கனெக்ட் பண்றேன். இப்போ எத்தனை எலிமெண்ட் இருக்கு? ஓகே, 4 எலிமெண்ட். இது வந்து இட் இஸ் நாட் எலிமெண்ட், இட் இஸ் எம்டின்னு சொல்லுவோம், எண்டுன்னு சொல்லுவோம். நல்லுனா எதுவுமே கிடையாது, அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு, எண்டு. இது மேல கனெக்ஷனே கிடையாது, முடிஞ்சதா? எண்ட் ஆயிட்டா நல்லுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நான் என்ன பண்றேன், இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மூலமா, இந்த ஆரோ மூலமா நான் கனெக்ட் பண்றேன். ஓகே, ஸோ இந்த எலிமெண்ட்டும் இந்த எலிமெண்ட்டும் இட் இஸ் கனெக்டட் வித் ஹெல்ப் ஆஃப் திஸ் ஆரோ. இதுதான் கான்செப்ட். புரியுதா? என்ன சார் சொல்லுவாங்க அப்படின்னா, இது டேட்டாங்க, இது டேட்டா. நெக்ஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, அடுத்து எங்க போகணும்? ஓகே, நெக்ஸ்ட்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ரெஃபர் டு நெக்ஸ்ட் நோடு. நோடுனா அடுத்த நோடு. நோடுனாலே நல்லா புரிஞ்சுங்க, உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் HTML கிளாஸ் எடுத்து நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் அங்க நான் வந்து நோட்ஸ்னு ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பேன். நோட்ஸ்னா என்ன, ஒவ்வொரு பாயிண்ட் ஒவ்வொரு இது. ஓகேவா? ஸோ என்னன்னா, உனக்கு வந்து ஒரு HTML நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட்னா நம்மளோட என்டையர் பேஜை வந்து தனித்தனி பார்ட்டா பிரிச்சு வச்சுக்கோம்.
அந்த ஒவ்வொரு எப்படி நம்ம சொல்றாங்கன்னா லிங்க் லிஸ்ட் இஸ் கனெக்டட் டேட்டா மேட் அப் ஆஃப் கனெக்டட் எலிமெண்ட் கால்ட் நோட்ஸ். எப்படியா நீ ரெண்டுமே கனெக்ட் பண்ற, சரி எப்படியா நீ ரெண்டுமே கனெக்ட் பண்ற, சரி நான் இப்ப சின்ன எக்ஸாம்பிள் எப்படி எனக்கு டி டிரைவையும் என்னோட ஆஃபீஸ் போல்டர் பிபிடியும் எப்படி நான் கனெக்ட் பண்ண முடியும், புரியுதா? ஏன் இந்த பிபிடி டி டிரைவ்க்குள்ள இருக்கு, எப்படி இருக்கு, ஆஃபீஸ் ஃபோல்டருக்குள்ள, கரெக்டா? கரெக்ட்டுங்களா? ஸோ இதுவும் இதுவும் இட் இஸ் லிங்க். ஓகேவா? இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? எஸ் ஆர் நோ? புரியுதுங்களா? ஸோ இங்க இண்டெக்ஸுக்கு பதில் நோட்ஸ் யூஸ் பண்ணுவோம், வேற ஒன்றும் கிடையாது. ஓகே? ஸோ ரேதர் இண்டெக்ஸ் கலெக்ஷன், இண்டெக்ஸ் கனெக்ட் நோட்ஸ். இங்க நம்ம ஆரோமாங்க, அப்போ நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சோம் ஒவ்வொரு டேட்டாவும் எப்படி லிங்க் ஆகுதுன்னு. ஸோ ரியல் டைமா நம்ம கம்ப்யூட்டரும் இட் வில் பி ஒர்க்கிங் ஆஸ் அ லிங்க் தான் ஒர்க் பண்ண போறோம். ஏங்க கம்ப்யூட்டர்னா லிங்க்னால எந்த அப்ளிகேஷனாலும் லிங்க் ஆகும். ஏங்க கம்ப்யூட்டர் நிறைய நீங்க பார்ட் சேவ் பண்ணிருப்பீங்களா? கரெக்டா? எல்லா பாட்டும் சேவ் பண்ணிருப்பீங்களா? எப்படி நீங்க சேவ் பண்ணுவீங்க? டி டிரைவ்ல ஃபேவரட் மியூசிக்னு ஒரு ஃபோல்டர்ல, அந்த மியூசிக்ன்ற ஃபோல்டருக்குள்ள நிறைய ஃபோல்டர் போடுவோம். ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ், இளையராஜா ஹிட்ஸ் அப்படின்னு போடுவீங்க, ஞாபகம் இருக்கா? ஓகே, அதெல்லாம் என்ன பண்ணுவோம்? அதெல்லாம் என்னது? டேட்டாஸ். அதெல்லாம் எப்படி லிங்க் பண்ற? இப்படிதான் லிங்க் பண்ற. புரியுதுங்களா? ரியல் டைம். ஓகே, ரைட். போமா, இதுதாங்க அடுத்த எக்ஸாம்பிள். வாட் இஸ் அ நோட் பாப்போமா? இப்போ நோடுனா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இதை பார்த்து நீங்களே சொல்லாமே, அதான் உங்களுக்கு நான் ட்ரை பண்றேன். ஓகே, ஒரு கான்செப்ட் நீங்க படிக்கும் போது, ஓகேங்களா, ஸோ எடுத்தோடனே நம்ம வந்து எடுக்கிற பிக்சர் ரெப்டிக்கா போகக்கூடாது. ஓகே, பிக்சரை கண்டிப்பா மறந்துடும். ஓகே, ஸோ அது என்னவா இருக்கும் நம்மளே ஒரு யூகிக்கணுங்க. ஓகேங்களா, அதான் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணேன். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்க, நோட்னா புரியுதா? நோட் கண்டெய்ன்ஸ் ஆஃப் 2 மெயின் பார்ட்ஸ். புரியுதா? என்னது? டேட்டா. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட்னா என்னது? இது டேட்டா. நெக்ஸ்ட்னா என்னது? இட்ஸ் அ பாயிண்டர். சூப்பர். பாயிண்டர். பாயிண்டர் ரெஃபரன்ஸ். நம்ம கம்ப்யூட்டரோட முக்கியமானதை பாயிண்டர்ஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. ஓகே, பேசிக் கிளாஸ்ல அது ரொம்ப ரொம்ப பேசிக். பாயிண்டர்ஸ். ஓகே, பாயிண்டர் ரெஃபரன்ஸ் வேல்யூ. ஓகே, இந்த டேட்டாவும் அது எந்த நெக்ஸ்ட் இது கூட ரெஃபர் ஆயிருக்கு, தெரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட லிங்க்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டேட்டா என்னது? ஸ்டோர்ஸ் தி வேல்யூ. ஓகே, ரெஃபரன்ஸ்னா அடுத்த இதோட எனக்கு வந்து என்ன ஆகுது? கனெக்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? புரியுதுங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? ஸோ எக்ஸாம்பிள் இமேஜ் கலெக்ஷன் ஆஃப் இமேஜ். நெக்ஸ்ட் அதேதான். இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லட்டுமா? எல்லாமே டேட்டா பேஸ் படிச்ச ஞாபகம் இருக்கா? டேட்டா பேஸ் படிச்ச ஞாபகம் இருக்கா? எஸ் ஆர் நோ? ஐடி என்னது? ஐடி என்னது? ஐடி ரெஃபரன்ஸ் தானே உனக்கு. அந்த ஐடியை இது பண்ணா எல்லாமே எனக்கு வந்துருமா? லிங்க் டேட்டா எனக்கு வந்துருமா? எஸ் ஆர் நோ? ஒரு ஐடியை கூப்பிட்டா நான் சொல்லிருப்பேன், ஞாபகம் இருக்கா? பிரைமரி நான் ரெஃபரன்ஸ் சொல்லிருப்பேன், ஞாபகம் இருக்கா? ஐடி என்னது? கேஐடி என்னது? 1 2 3 நான் போட்டா அவன டேட்டாஸ் எல்லாமே வந்துருமாங்க? வருமா வராதா? கண்டிப்பா வரும். அது என்ன டைப் ஆஃப் லிங்க்? அது லிங்க் டேட்டா தானே. எஸ் ஆர் நோ? எஸ் சார். புரியுதா? இவ்வளவுதாங்க. ஸோ ஒரு கான்செப்ட் நம்ம இதை புரிஞ்சுக்கணும்னா அது எங்கெங்க நம்ம அப்ளிகேஷன்ல பார்த்துக்கோ நம்ம தெரிஞ்சாலே போதும். புரியுதா? ஓகே, ஸோ இதை நான் போட்டா அடுத்த இடத்துல வரும். ஓகேங்களா? சரி, இந்த கேஐடி நான் போட்டா நம்மளுக்கு எப்படி வரும்? கண்டிப்பா டேட்டா பேஸ்ல கனெக்ட் ஆகிக்கணுமா? எந்த டேட்டா பேஸ், என்ன டேபிள், கரெக்டா? இப்ப நம்ம இது போடுவோமா? இது எடுத்துல எங்க இருக்கு நம்மளுக்கு தெரியாது. எப்படி போகலாம்? எந்த டேட்டா பேஸ்? ஸோ கம்பெனி டேட்டா பேஸ் சிடிபின்ற டேட்டா பேஸ்க்குள்ளார கண்டிப்பா ஒரு டேபிள் இருக்கணும்ல. என்ன டேபிள் இருக்கணும்? ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கணும்ல. கரெக்டா? கரெக்டா? ஸ்டூடெண்ட் டேபிள்க்குள்ளார என்ன இருக்கணும்? அடுத்த லிங்க் என்னது? கரெக்டா? ஐடி. ஐடி என்னது? இந்த ஐடி தானே. இந்த ஐடியை நான் ஃபெட்ச் பண்ணா எல்லா டீடைல்ஸ் எனக்கு வருமா? தெரியுதா? இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இவ்வளவுதாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? இப்போ நோட்னா என்னன்னு தெரியுதா? ஸோ நோட் கண்டெய்ன்ஸ் 2 மெயின் பார்ட்ஸ். என்னது? ஒரு டேட்டா இருக்கும். நெக்ஸ்ட் அடுத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இங்க இண்டெக்ஸுக்கு பதிலா ரெஃபரன்ஸ் பாயிண்டா இருக்கும், பாயிண்டரா இருக்கும், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகே, போலாமா? ஹலோ, ஸோ ஒரு நோடு தான் இங்க எலிமெண்ட் சொல்லுவாங்க. ஸோ இங்க எத்தனை எலிமெண்ட் இருக்கு? எலிமெண்ட் 1, எலிமெண்ட் 2, எலிமெண்ட் 3, எலிமெண்ட் 4. ஓகே, ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெட்.
ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எலிமெண்ட் என்னன்னு சொல்லுவாங்க? ஹெட். ஹெட் ஏன் சார் முக்கியம் சொல்லுங்களேன். இப்போ இந்த எக்ஸாம்பிளே நம்ம வரமா, இந்த K80 1 2 3 அவன் வேலையை பிடிக்கணும். ஓகே, அவனோட டீட்டெயில்ஸ் நான் எடுக்கணும். அப்போ முதல்ல எனக்கு வந்து எது முக்கியம்? டேட்டா பேஸ் தானே முக்கியம். டேட்டா பேஸ்க்குள்ள தானே ஸ்டூடெண்ட் டேபிள் இருக்கு, கரெக்டா? இதானே ஹெட். எந்த டேட்டா பேஸ்க்குள்ள போனாதான் எந்த டேபிள் பண்ண முடியும், கரெக்டா? அப்போ எனக்கு என்ன, இங்க டேட்டா பேஸ்னு வருமா, டிபின்ட்டு. இங்க என்ன வரும், டேபிள் வருமா? எஸ் ஆர் நோங்க. அதுக்கப்புறம் என்னது, ஐடி வருமா? அதுக்கப்புறம் என்ன, ஒவ்வொன்னா வரும். இதுதான் ஹெட்னு சொல்லலாம். ஹெட்னா ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ புரியுதா? நான் இன்னொரு சிம்பிளா சொல்லிட்டா, இது ஒரு ஐடி தானே. இந்த ஐடியா கூட எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தானே வரணும். அந்த இன்ஃபர்மேஷன் எங்க இருக்கு நான் தெரியணும்ல, சொல்லணும்ல. எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? இதுதான். சோ இதுதான் ஹெட். ஹெட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்போ இது என்னது, எண்ட் பாயிண்ட். என்னது, எண்ட். முடிஞ்சது, என் வேலை எல்லாமே நான் பண்ணிட்டேன். இட்ஸ் அ எண்ட். இண்டிகேட்ஸ் எண்ட். இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை. புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதா? இவ்வளவுதாங்க. இதாங்க நோடு. ஸோ நோடுனா இதுதான் அர்த்தம். இந்த இண்டெக்ஸ் பதிலாக ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இருக்கும். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் நல்லா, இது நிறைய டைப்ஸ் ஆஃப் லிங்க் இது இருக்கு. நம்ம ஒன்னா பார்ப்போம். ஓகே, இப்போ புரியுதுங்களா? கீ ஐடியா என்னது, ஈச் நோட் ஸ்டோர்ஸ் தி டேட்டா. டேட்டா ஸ்டோர் பண்ணும். அப்புறம் ரெஃபரன்ஸ் இண்டெக்ஸ். ஓகே, ரெஃபரன்ஸ் நெக்ஸ்ட். அடுத்த இப்போ நெக்ஸ்ட்னு போட்டாதான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளோ கிடைக்கும். ஓகே, எனக்கு ஃப்ளோ முக்கியம் இல்லை. சார் எங்க இந்த டேட்டா எந்த இதை கனெக்ட் ஆயிருக்கு, எந்த டேட்டா இந்த கனெக்ட், அப்பதான் எனக்கு செயின் ஆஃப் இது வரும். எனக்கு இவ்வளவு கான்செப்ட். ஓகே, ரைட். அடுத்து போலாமா? ரைட். சரி, பாயிண்ட் ஒரு ரெஃபரன்ஸ் கான்செப்ட்னா என்னது உனக்கே தெரியும். என்னது, ஒரு ஆரோ தான் பாயிண்டர். ஓகே, ரெஃபரன்ஸ் டெல்ஸ் தி ப்ரோக்ராமர் வேர் தி நெக்ஸ்ட் நோட் பி ஃபைண்ட். புரியலையே எனக்கு. ஏன் இதை வச்சு நான் என்ன ஃபைன் பண்ணணும்? சேம் டேட்டாபேஸ் எக்ஸாம்பிள், சேம் கம்ப்யூட்டரோட இது எக்ஸாம்பிள். ஏங்க நீங்க டி டிரைவ் போட்டாச்சுங்க, அடுத்து நாங்க என்னங்க போடணும், எங்க போனோம் போட்டிருக்கோம். ஆனா இது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கோ. புரியுதா? ப்ராசஸா தான் சொல்றதுக்கு. ஓகே, இந்த டி டிரைவ்க்குள்ள ஒரு ஃபோல்டர் இருக்கு. அந்த ஃபோல்டருக்குள்ள இன்னொரு ஃபோல்டர் வச்சிருக்கேன். அந்த ஃபோல்டருக்குள்ள இங்க நான் பிபிடி வச்சுக்கலாமா? இங்க நான் பிபிடி வச்சிருக்கேன். புரியுதா? புரியுதாங்க? அவ்வளவுதாங்க. ஓகே, சோ இந்த டி டிரைவ்னா டேட்டா என்னது, டி டிரைவ் டேட்டா என்னது, நெக்ஸ்ட் அடுத்து எதுக்கு போ, இந்த ஃபோல்டருக்குள்ள போ, அடுத்து எதுக்கு போ, இந்த பிபிடிக்கு. சிம்பிளா புரிஞ்சுதா? இவ்வளவுதாங்க. ஹலோ. சரி சார், இதுலயே நான் ஒரு சின்ன கான்செப்ட் சொல்லி தரட்டுமா? நான் இப்போ பிபிடி எனக்கு இந்த ஃபோல்டரை தூக்கணும். இந்த ஃபோல்டர் எனக்கு தேவையில்லை. அப்ப நான் என்ன பண்ணலாம்? ஃபோல்டர் இல்லாமலேயே பிபிடியை ஸ்டோர் பண்ணலாம், கரெக்டா? எஸ் சார். என்னது எனக்கு தேவை, என்னது, டி டிரைவ்லயே நம்ம என்ன ஃபோல்டர் இல்லாமலே சில இமேஜஸ் எல்லாம் போட்டிருப்போம், சில பிபிடி எல்லாம் போட்டுருவோம். எஸ் ஆர் நோ? அப்ப என்ன பண்ணலாம்? இது நான் என்ன பண்ணலாம், டெலிட் பண்ணலாமா? இங்க டெலிட்டுக்கு தனி இதெல்லாம் இருக்கும். டைரக்டா இவனை இது பண்ணிட்டு இது பண்ணலாம். இல்ல நான் ரொம்ப வந்து இதை நான் பாதுகாக்கணும், அப்ப என்ன பண்ணும், இன்னொரு ஃபோல்டர் ஆட் பண்ணோம்னா என்ன பண்ணலாம்? இந்த நடுவுல இன்னொரு ஃபோல்டர் ஆட் பண்ணலாமா? F1 ஆட் பண்ணலாமா? அப்ப என்ன ஆகும் எனக்கு, இது லிங்க் எப்படி மாறுது, இப்படி போய் இப்படி வருமா? எஸ் ஆர் நோங்க? இதுதான் என்னது அடுத்த கான்செப்ட். ஓகேவா? இதை அடுத்தடுத்து பார்ப்போம். டோன்ட் வரி. ஓகேவா? ஸோ மெசேஜ் என்ன, நோட்ஸ் ஆர் கனெக்டட் த்ரூ ரெஃபரன்ஸ். ரெஃபரன்ஸ்னா இந்த ரெஃபரல் பாயிண்ட்ஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் டவுட்ஸ் இருக்கா? ஹலோ சார், அடுத்து போலாமா? போலாம் சார். இப்போ வாங்க, இப்போ நேற்று என்ன படித்தோம்? அரேக்கும் லிங்க்டு லிஸ்ட்டுக்கும் பார்த்துடலாமா? என்னது ஸ்ட்ரக்சர், இண்டெக்ஸ் கலெக்ஷன். இண்டெக்ஸ்னா என்னது, 0 1 இல்லாம என்னால இது பண்ண முடியும். ஆனா இங்க என்னது, நோட்ஸ் மூலியமா நாம பண்றோம். இங்க நோட்ஸ் வச்சு மூவ் பண்றோம். இங்க வந்து டைரக்ட் இண்டெக்ஸ் வச்சு நம்ம இது பண்றோம். இண்டெக்ஸை கால் பண்ணாதான் எல்லாம் பண்ண முடியும். பட் இங்க நோட்ஸ் வச்சு நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ மெயின் கான்செப்ட் என்ன, இண்டெக்ஸ் தான். இண்டெக்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண, இங்க வந்து நோட் பிளஸ் ரெஃபரன்ஸ், அதாவது என்னது டேட்டா பிளஸ் அந்த வேல்யூ. ஓகேங்களா? இது முக்கியமா லிங்க் எனக்கு வரும், சேஞ்ச் லிங்க். இது ஒண்ணுக்கு ஒரு லிங்க் எனக்கு வரும். அந்த லிங்கை வச்சு நம்ம ஈஸியா நம்மளோட டேட்டாஸை ஃபாலோ பண்ண நம்மளோட வேலையை ஈஸியா நம்ம முடிக்க முடியும். இதுதான் கான்செப்ட். ஓகே, ஸோ மெனி ரிக்வெஸ்ட் ஷிஃப்டிங். இப்போ எப்படின்னா ஷிஃப்ட் பண்ண, இது எப்படி என்னது, நான் என்ன சொன்னேன் உனக்கு, ஒரு அரேல இருந்து ஒரு ஆட் பண்ணனா நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டு இருக்கணும். நம்ம சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ சின்ன எக்ஸாம், அரேல 1
2 3 அப்படின்ட்டு ஒரு எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஓகே, எலிமெண்ட்ஸ் இங்க என்ன பண்ணணும், நான் இந்த இடத்துல நான் வந்து ஒரு 1 ஆட் பண்ணா என்ன ஆகும், எனக்கு இந்த இடத்துல 1 ஆட் ஆகும். ஆட் பண்ணாம என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்க 2 எங்க போகும், அடுத்த இதுக்கு ஷிஃப்ட் ஆகும். புரியுதா? இங்க இருக்க இது என்ன ஆகும், எனக்கு 3 என்ன ஆகும், அடுத்ததுக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இதான் ஷிஃப்டிங் சொல்லுவாங்க. ஓகேயா? ஸோ இதான் நிறைய ஷிஃப்ட் உனக்கு. இதை நான் சின்னதா உனக்கு இருக்கேன், சொல்லுமா? கேக்குதா ஸ்கிரீன்? எஸ் சார். ஷேர் ஆகலையா? என்னப்பா சொல்றீங்க? முக்கியமான கான்செப்ட் நடத்துறேன், ரைட்? ஓகேவா? ஸோ இதை ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஷிஃப்ட்னா நான் 2 எலிமெண்ட்குள்ள நடுவில் ஏதாவது ஒன்று இது பண்ணோம்னா எனக்கு வந்து அடுத்த இது வந்து இங்க இருக்க பழைய எலிமெண்ட் அடுத்த எலிமெண்ட் போயிடும், அங்க இருக்க பழைய அடுத்த எலிமெண்ட் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இங்க அப்படி கிடையாது, நான் லிங்க் மூலியமா நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கனெக்ஷன்மா. ஸோ அரேனா உனக்கு எப்படி இருக்கும், லிங்க் லிஸ்ட்னா உனக்கு வந்து கனெக்டட் நோட்ஸ் இருக்கும். ஸோ இது உனக்கு ஈஸியா இருந்தது. ஒரு காம்ப்ளெக்ஸ் டேட்டாவை நம்ம ஈஸியா செயின் இதை வந்து இந்த லிங்க்ஸை வச்சு நம்ம ஈஸியா இது பண்ண முடியும்னு சொன்னாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால இது வந்து ஓகேங்களா, ரைட்? ஸோ கொஷின் ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா கன்வீனியன்ட். ஓகேயா? பட் இங்கே இருக்க டிராவல்ஸ்னா இது டிராவல் பண்ற மாதிரி. ஓகேயா? இப்போ நான் இங்க நான் கொடுத்துறேன், என்ன ஆகுது, எனக்கு மூவ் ஆகினே இருக்கா. ஸோ இதான் நம்ம சொல்லுவோம். ஓகேயா? கஷ்டமா இருக்கும், அவ்வளவுதான். ஸோ அரேன்றது நம்ம வந்து இங்க ஈஸியா ஆட் பண்ணிக்கலாம். ஓகேயா? ஸோ இங்க இருந்தது இங்க தெரியுதா, ஸ்டார்டிங் எலிமெண்ட் இஸ் ஹெட், இது இஸ் எக்ஸிஸ்ட், இது என்னது, இட் இஸ் எண்ட். அதை டெய்ல் எண்டுன்னு சொல்லுவாங்க இங்க. ஸோ டேட்டா அந்த பாயிண்ட் இருக்கும். இங்க டேட்டா வந்து இண்டெக்ஸ் தான் இருக்கும். இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? இதுதான் நம்மளோட கம்பேரிசன். ஸோ அரே வர்சஸ் லிங்க் லிஸ்டோட சின்ன கம்பேரிசன். புரியுதுங்களா? இது டவுட்ஸ் இருக்கா அதுல? ரைட்? பாயிண்டர் நம்ம பார்த்துட்டோம், நோட்னா என்னன்னு பார்த்தோம். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல வேரியஸ் இதை நம்ம பார்த்தோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போற டைப்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் லிங்க் லிஸ்ட் டைப்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா ஓகே, சிங்கிளி லிங்க் லிஸ்ட். சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னா எனக்கு வந்து ஒரே லைன்ல தான் இருக்கும். ஓகே? ஸோ இந்த இடத்துல உனக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே? ஸோ சிங்கிளி லிங்க் லிஸ்ட்னா கண்டெய்ன்ஸ் ஆஃப் ஈச் நோட். ஓகேவா? ஒவ்வொரு நோடும் வந்து இன்னொரு நோடோட டைரக்ஷனை குறிக்குது. ஓகே? இன்னொருனா எங்க லிங்க் ஆகிக்க போறான்னு தெரியுது. ஓகேவா? ஸோ இதான் ஹெட் அண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ இங்க டேட்டா அடுத்த இது ஆனா ஒரே லைனா இருக்கும். ஓகே? அதை சிங்கிளி லிங்க்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதை நாங்கள் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் நோட எப்பவுமே ஹெட்னு சொல்லுவோம், நெக்ஸ்ட் நோட கனெக்டர் நோடுன்னு சொல்லுவோம். அதாவது இந்த இதுவும் இந்த இதுவும் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த இது கனெக்ட் ஆயிருக்கு, நம்ம இது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் லாஸ்டா இருக்க ஹெட்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இதுதான் பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன சின்ன எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஓகேங்களா, ஸோ உங்களோட ஃபைல் சர்ச், உங்களோட என்னது ஏதாவது ஒரு ஃபைல் நம்ம வந்து பார்த்தா எல்லாம் சிங்கிள் நோட்ஸாக தான் இருக்கும். ஓகே? அதை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? புரியுதுங்களா கைஸ்? ஹலோ, அடுத்து போலாமா கைஸ்? இதுக்கு புரியுதா? இது சின்ன பார்ட். ஓகே? நிறைய பார்ட்ஸ் இருக்கு. டைப்ஸ் ஆஃப் லிங்க் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா இதுதாங்க ஒரு செட் ஆஃப் டேட்டா நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்த்தது என்னன்னா சிங்கிள் லிங்க் லிஸ்ட். ஓகே? ஸோ ஒரு ஹெட் நல்லு ஒரு டேட்டா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா இன்சர்ஷன் பாத்தீங்கன்னா பிகின். ஓகே? எனக்கு வந்து இந்த இடத்துல இன்சர்ட் ஆகும், இந்த இடத்துல எக்ஸிட் ஆகும். ஓகே? எண்ட் பொசிஷன்ல உனக்கு எக்ஸிட் ஆகும். ஓகேங்களா? எனக்கு வந்து எந்த இதுலயும் எனக்கு வந்து என்ன ஆகுது, எனக்கு வந்து நடுவில் என்னால இது பண்ண முடியும், இந்த இடத்துல மட்டும். ஓகேவா? ஸோ இதான் எனக்கு வந்து சிங்கிள் ஸ்டார்ட், சிங்கிள்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்சர்ஷன் டெலிஷன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு இதுவாகும். ஓகேங்களா? ஸோ இன்சர்ஷன் அட் பிகினிங், எண்ட், பொசிஷன். ஓகே? ஸோ இந்த இதெல்லாம் இது பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா டபுள் லிங்க் எங்கன்னா எனக்கு வந்து 2 இடத்துல இருந்து எனக்கு எதுவாகும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இங்கேருந்து கூட நான் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இங்கேருந்து கூட எண்ட் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த ஆரோ மார்க் தெரியுதுங்களா? இதான் டபுள். ஸோ ஒரு இடத்துல இருந்து நான் அடுத்த இதுக்கு போகலாம், அடுத்தது நான் அந்த ப்ரீவியஸ் இதுக்கும் வரலாம். ஓகேங்களா? ஸோ இதான் டபுளோட திங். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் டேட்டா இதுக்கு ஏன் நம்ம சிங்கிளுக்கு என்ன இது ஆச்சுன்னா, சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு டேட்டா வந்து இன்னொரு டேட்டாக்கள் நான் போகணும். சிம்பிளா சொல்ல போனா ஒரு ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்குள்ள அந்த சின்ன எல்லா எக்ஸாம் நான் இதை வச்சு நான் பண்ண உனக்கு புரிய வைக்கிறதுக்கு. ஓகேவா?
நான் இப்போ என்ன பண்றேன், என்கிட்ட ஒரு டேட்டா இருக்கு, அந்த டேட்டா ஒன்று ஃபோல்டருக்குள்ள வைக்கிறேன். அந்த ஃபோல்டர்ல இருந்து இன்னொரு ஃபோல்டருக்குள்ள போனா என்ன ஆகுது? நான் வந்து பேக் அண்ட் ஃபோர்த் போலாம்ல, கரெக்டா? இட்ஸ் நாட் ப்ராப்பர் இருக்குது. ஸோ அதெல்லாம் எனக்கு என்ன இதுவாகும்னா அந்த டியூப்ளி லிங்க்ல வந்து இதுவாகும். புரியுதுங்களா? ஹலோ கைஸ், இருக்கீங்களா? அதே மாதிரி சர்க்குலர் என்னன்னா, நான் வந்து இங்க பாத்துக்கோ, எனக்கு இங்க ஒரு லிங்க் ஒரு டேட்டா இருக்கு, ஓகே, இன்னொரு டேட்டா நான் இங்க இருக்க டேட்டா வந்து நான் ஐ கேன் கோ ஃபார் அடுத்த டேட்டா நான் பைபாஸும் பண்ணலாம், ஓகே. ஸோ நான் இங்க இந்த நோட்ல எனக்கு போக தேவையில்ல, ஐ கேன் ஜஸ்ட் பைபாஸ் இட், ஓகே. அதான் உனக்கு சர்க்குலர் நோடுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ எனக்கு சர்க்குலர் நோட்ல எதுக்கு பண்ணாங்கன்னா எனக்கு சர்ச் டைம், அதாவது எனக்கு வந்து ஏதாவது நான் வேலை பண்றேன், எனக்கு வந்து எனக்கு இது தேவையில்லாத எனக்கு வந்து இந்த டேட்டா நான் பைபாஸ் பண்ணணும், அப்ப நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்குலர் லிங்க் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ இதுதான் நமக்கு வந்து புரிஞ்சுக்க வேண்டியது, ஓகேங்களா? ஸோ சிம்பிளா பண்ணோம்னா சிங்கிள் லிங்க், ஓகேங்களா? இது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு ஃப்ளோ ஆஃப் இதா இருக்கும். இந்த ஃப்ளோல தான் எனக்கு இதுவும் டியூப்ளினா பேக் அண்ட் ஃபோர்த், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து நான் இங்கேயே நான் வந்து சர்ச் பண்ணலாம், அதாவது இன்சர்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் அங்கேருந்து இதுல இருந்து நான் எடுக்கலாம், ஓகேங்களா? பேக் நேம் பண்ணலாம். பட் ஆனா இங்க இருந்து ஜம்ப் பண்ண முடியாது, ஓகே. ஸோ எனக்கு வந்து எப்படி நான் ஃபார்வர்ட் அல்லது பேக்வர்ட்லாம் போகணும், ஜம்ப் பண்ண முடியாது, ஓகே. பட் நான் சர்க்குலர்னா என்ன ஆச்சுன்னா, ஓகேங்களா, ஐ கேன் டிராவல்ஸ், ஓகே. ஸோ என்னது, எனக்கு இந்த டேட்டா தேவை, இதுதான் எனக்கு ப்ராப்பர் வே, பட் எனக்கு இந்த டேட்டா தேவையில்ல, ஐ கேன் மூவ் ஃபார் அதர் டேட்டானா நான் இங்கேருந்து ஜம்ப் பண்ணலாம். அதான் சர்க்குலர் நோட் சொல்லுவாங்க, சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் சொல்லுவாங்க. இந்த 3 கான்செப்ட் உங்களுக்கு புரியுதுங்களா கைஸ்? புரியுதுங்களா? ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? ஸோ சிங்கிள் லிங்க், டியூப்ளி, ஓகே. டியூப்ளினா பேக் அண்ட் ஃபோர்த், இங்க வந்து ஒரே டைரக்ஷன் தான் போக முடியும் பாத்துங்க. இங்க வந்து பேக் அண்ட் ஃபோர்த் பண்ணலாம், இங்க வந்து பைபாஸா ஸ்கிப் பண்ணலாம், ஓகேங்களா? இது ஸோ இங்க பாத்தீங்கன்னா அடுத்த இது காம்பினேஷன் தான். எனக்கு வந்து இங்க நீங்க பாத்தீங்கன்னு நினைச்சீங்கன்னா, எனக்கு என்ன பண்ணிருக்கேன், நான் இங்க இந்த டேட்டாவில இருந்து இந்த டேட்டா பைபாஸ் பண்ணி ஐம் ஜஸ்ட் கோயிங். பட் ஆனா டியூப்ளினா என்னது, டியூப்ளி சர்க்குலர் எனக்கு தெரியுதா? ஹெட் இது இப்படி எனக்கு போகலாம், திருப்பி எனக்கு இது தேவையில்லை என்ன பண்ணலாம், ஐ கேன் பைபாஸ் இட். புரியுதா? இது என்னது, ஓகேவா? இட்ஸ் அ டியூப்ளி சர்க்குலர் லிங்க், ஓகேங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? கான்செப்ட் புரியுதுங்களா? நல்ல கான்செப்ட் பண்ணப்ப அடுத்து நம்ம அப்ளிகேஷனோட நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல, ஓகேவா? இது உங்களுக்கு அர்த்தம் புரியுதுங்களா? ஹலோ, ஓகேங்களா? ரைட். அடுத்தது ஹெட்டர் லிங்க் லிஸ்ட்னா என்னது? ஹெட்டர் லிங்க் லிஸ்ட்னா என்னது? ஸோ இதுல கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒரு இது தேவை, ஹெட்டிங் எனக்கு கொடுத்துருவோம், ஓகேவா? ஸோ இந்த லிங்க் லிஸ்ட் எதுக்கு நான் யூஸ் பண்றேன், ஓகேவா? அது ஸோ என்னது, ஸ்பெஷல் நோட் கால் ஹெட்டர் ஆடட் டு தி பிகினிங், ஓகே. இது நம்ம தெரிஞ்ச இந்த டேட்டாக்கு தான் நம்ம யூஸ் பண்றோமா அப்படின்னு நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஹெட்டர்னா இட்ஸ் என்ன சொல்றது, இந்த டேட்டாவோட எப்படி சொல்லலாம், உனக்கு குரூப்பிசம் மாதிரி, ஓகே. ஸோ இதை வச்சு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுல இருந்து நம்ம வந்து டேட்டா அடுத்த டேட்டா இதெல்லாம் போகலாம், பட் இந்த இடத்துல நம்ம இது பண்ணலாம். ஹெட்டர் டு டஸ் நாட் ஸ்டோர் எனி வேல்யூ. ஞாபகம் வச்சுக்கோ, இது ஒரு ஹெட்டிங் தான். எனக்கு வந்து இது இல்லை, இந்த இதை எனக்கு ஸ்டோர்லாம் பண்ணாது, ஓகே. இங்க வந்து இந்த டேட்டா வந்து இந்த டேட்டா சப்போஸ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ் மட்டும் தான் இங்க இருக்கு, அதை நம்ம சொல்றதுக்கு தான் இந்த ஹெட்டிங், ஓகே. டேபிள் நம்ம ஹெட்லாம் போடும் போது அந்த மாதிரி, ஓகேங்களா? புரியுதுங்களா? இது அடுத்தது மல்டி லிங்க் லிஸ்ட். ஸோ இங்க தாங்க நம்ம நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் இந்த மல்டி லிங்க், ஓகேங்களா? ஸோ மல்டி லிங்க்ல என்ன நடக்கும்னா, எனக்கு வந்து சிங்கிள் லிங்காவும் யூஸ் பண்ணலாம், டியூப்ளியாவும் யூஸ் பண்ணலாம், சர்க்குலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் மல்டி லிங்க். ஸோ என்ன ஆகுது எனக்கு, ஸோ ஒரு டேட்டாவோட அடுத்த லிங்க், இன்னொரு டேட்டாவை அடுத்த செயின் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? ஸோ எல்லா எக்ஸாம்பிள் நான் வந்து இதை தான் நம்ம ஒரு ஃபைல் ஸ்டோரேஜ் தான் நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? ஒரு டி ட்ரைவ்க்குள்ள இன்னொரு டைப், இன்னொரு ஃபோல்டர், அதுக்குள்ள இந்த டேட்டா, அதே மாதிரி இன்னொரு இது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இது பண்ணிக்கலாம், புரியுதுங்களா? இட்ஸ் லிங்க் லிஸ்டோட அடுத்த இம்ப்ளிமெண்டேஷன். இதை நம்ம வந்து டீட்டெயிலாக நம்ம நாளைக்கு பார்க்கலாம், ஓகேங்களா? சரி சார், ஹேஷ் டேபிள்னா என்ன? ஹேஷ் டேபிள்னா மல்டிபிள் டேபிள்ஸ் கனெக்டட் இன் டேட்டாபேஸ், ஓகே. ஒரு சின்ன இண்டெக்ஸ் வச்சு, புரியுதுங்களா? ஸோ ஒரு சின்ன இண்டெக்ஸை வச்சு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு தேவையான எல்லாமே நான் எடுப்பேனா, கிட் நம்பர் வச்சு உன்னோட இன்ஃபர்மேஷன் எடுப்பேனா, கொடுத்த இன்ஃபர்மேஷன் கரெக்டாக எடுப்பேனா, அது டேபிளில் தானே வைக்கிறேன் சார், நோ இண்டெக்ஸ். ஸோ அது என்னது, இதை ஒரு வேல்யூ வச்சு நான் எடுப்பேனா. ஸோ இதுதான் உனக்கு வந்து ஹேஷ் டேபிள். ஸோ நம்ம கீ என்ன பிரைமரி கீ உனக்கு இந்த கான்செப்ட்ல உனக்கு வேலை செய்யும், ஓகேவா? புரியுதுங்களா சார்? நோ புரியுதா சார்?
புரியுதுங்களா? ஸோ லிங்க்டு லிஸ்டோட இத்தனை டைப்ஸ் ஆஃப் இதுல நம்மளுக்கு முக்கியமான ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே ஞாபகம் வச்சு இது ஏன் சார் காட்டுறீங்கன்னா, ஏங்க இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனுங்க, இதெல்லாம் ஒரு அப்ளிகேஷனுங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகணும்னா எந்த லிங்க் லிஸ்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன்? புரியுதா? புரியுதா? டியூப்லி. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகணும் ஐம் யூசிங் டைனமிக் ரோல். இது வந்து சிங்கிள் இது கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இதுக்கப்புறம் நான் இந்த இந்த இதுல இருந்து நம்ம வந்து இந்த பாட்டுக்கு தான் போகணும் மாதிரி. ஓகே, இந்த பாட்டு இந்த பாட்டு தான் போக முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த இது ஓகேங்களா, ஸ்டார்ட் அப்புறம் எதுவுமே இல்லை. ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து பார்க்கறோம். ஓகே, டவுட்ஸ் எதாவது இருக்கா கைஸ்? இதுக்கு டவுட்ஸ் எதாவது இருக்கா? நம்புறேன் டவுட்ஸ் எதாவது இருக்குங்களா? ஸோ நம்ம எப்படி நம்ம வந்து இது பண்றோம்னா, எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, எந்த அப்ளிகேஷன் எடுத்தாலும் டிஎஸ்ஏ இல்லாம இருக்காது. உனக்கு வந்து சின்னதா ஒரு இதுதான் நான் போட்டிருக்கேன். நீ எந்த அப்ளிகேஷனும் எடுத்து ஓகே, எந்த நம்ம உனக்கு டேட்டாபேஸ் சர்ச்சே பார்த்தேன்னு நினைச்சுக்கோ, இது மூலியமா தான் வருது. டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் செப்பரேட் ட்ரைனிங் சொல்லுவாங்க. ஏன்னா நிறைய டேபிள்ஸ் இருக்கும். கரெக்டா? நிறைய டேபிள் நம்ம லிங்க் பண்றேன். ஸோ டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் இது மூலியமா எனக்கு வருது. புரியுதா? ஸோ எந்த ஒரு கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எடுத்தாலும் சரி, எந்த ஒரு ப்ரோக்ராமிங் எடுத்தாலும் சரி, இப்போ புரியுதா ஏன் டிஎஸ்ஏ கேட்கறாங்கன்ட்டு? இப்போ புரியுதுங்களா? கைஸ் ஹலோ, உங்களை தான் கேட்குறேன். புரியுது சார். இப்போ புரியுதுங்களா ஏன் டிஎஸ்ஏ கேட்கறாங்க? இதுதான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ லிங்க்டு லிஸ்ட் ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சிங்கிள் லிங்க்டு ரியல் டைம் என்னது? டெலீட் சாங். ஓகே, டிராவர்ஸ் பிளேலிஸ்ட். டிராவர்ஸ்னா என்னது? ஒரு பிளேலிஸ்ட்னா இன்னொரு பிளேஸ்ல போக பத்தியா, அப்புறம் சர்ச் பண்ற பத்தியா, இதெல்லாம் என்னது? சிங்கிள் லிங்க் லிஸ்டோட எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? ஆட் பண்ற எல்லாமே உனக்கு. அடுத்து என்னது? டியூப்லி என்னது? இப்போ நான் காமிச்சேன் பார்த்தியா, பேஜ் ஹிஸ்டரி, டெலிட் அ பேஜ், ஓகே, பேக்வர்ட் அண்ட் ஃபார்வர்ட், சர்ச் அ பேஜ், எல்லாமே என்னது? டியூப்லில இருந்தா வரும். ஓகே, அதே மாதிரி என்னது? சர்க்குலர் லிங்க் லிஸ்ட் பார்க்கலாமா? என்னது? ஆடிங் எ ப்ராசஸ். ஓகேவா? ஸோ என்னது? டெலிட்டிங் த ப்ராசஸ். தெரியுதா? சர்க்குலர்னா ஒன்றும் கிடையாது. ஸோ ஒரு இதில் வச்சு நம்ம வந்து செயின் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ உனக்கு சர்க்குலர் லிஸ்டோட மிகப்பெரிய எக்ஸாம்பிள் நான் சொன்னேன்னா, ஓகேங்களா, சேம் கம்ப்யூட்டரிங் ப்ராசஸ் தான். ஓகே, ஒரு சிபியூ எடுத்துக்கலாம். நாங்கள் அந்த சிபியூல உனக்கு வந்து ரேம் இருக்கு, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே இருக்கு. அந்த ஹார்ட் டிஸ்க் நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. எல்லாமே இன்டர்நெட் என்னது? சிபியூ தானே? கரெக்ட் தானே? ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து I'm going to search it, I'm going to delete it, என்னவா நீங்க பண்ணலாம். புரியுதா? ஹலோ, புரியுதுங்களா? இன்னும் சிம்பிளா ஒன்று சொல்லிட்டா, நெட்வொர்க்கிங் யாருன்னா இருக்கீங்களா? நெட்வொர்க்கிங் யாருன்னா இருக்கீங்களா? நெட்வொர்க்கிங்கோட என்டையர் கான்செப்ட் என்னது? சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். ஓகேவா? நெட்வொர்க் தானே, கைண்ட் ஆஃப் நெட்வொர்க். ஸோ அந்த மாதிரி. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இதுதாங்க கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதான் டியூப்லியில். ஸோ எங்கே இமேஜை நம்ம வந்து இது பண்ணுறது. புரியுதுங்களா? ஸோ டியூப்லி சர்க்குலர் லிங்க்னா இமேஜ், ஒரு இமேஜ்னு இன்னொரு இமேஜ் போகிறோம். இது பெஸ்ட் எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்போம். நம்ம என்ன பண்ணோம்? நம்மளுக்கு என்ன இமேஜ் தேவை ஒரு ஃபோல்டரில் போட்டிருப்போம். அந்த ஃபோல்டரில் என்ன பண்ணுவோம்? இன்னொரு ஃபோல்டரில் கொண்டு போவோம். அப்போ அந்த ஃபோல்டருக்கு நம்ம டெலிட் பண்ணுவோம், கட் பண்ணுவோம், பேஸ்ட் பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம். பார்த்தியா? இது எல்லாம் என்னது? டியூப்லி சர்க்குலர் லிங்க் லிஸ்ட். புரியுதா? ஸோ ஹெட்டர்னா என்னது? இட்ஸ் அ எம்ப்ளாய்ட் லிஸ்ட் டேபிள். ஸோ ஹெட்டர் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து we are going to. குட் ஈவினிங் அண்ணா. குட் ஈவினிங் அண்ணா. ஆக்சுவலா வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்றது என்ன தெரியுங்களா? நம்ம வாழ்க்கையில பயன்படுத்துறது தான் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸுங்க. வாழ்க்கையில பயன்படுத்துறது தான் ஒண்ணுமே இல்லைங்க. கூகுள் மேப்ல வந்து இங்க இருந்து நான் வந்து திருநெல்வேலி போனேன்னு வச்சுங்களேன், ஒரு கோடு மாதிரி போடுறாங்க தெரியுமா? டைரக்ஷன்ஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா இங்க இருந்து திருநெல்வேலி போறதுக்கு கூகுள் மேப்ஸ்ல ஒரு வழி காமிக்கிறான் தெரியுமா? அது எல்லாமே லிங்க் லிஸ்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க. நம்ம அவ்வளோலாம் யோசிக்க தேவையில்ல. உங்க கம்ப்யூட்டருக்கு போங்க, சி டிரைவ்னு இருக்கு, டி டிரைவ்னு இருக்கு. டி டிரைவ் கிளிக் பண்றீங்க, சரியா? வெங்கட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, வெங்கட்ன்ற ஒரு ஃபோல்டர் கிளிக் பண்றீங்க. ப்ராஜெக்ட்னு ஒரு ஃபோல்டர் வருது, ப்ராஜெக்டுக்குள்ள கிளிக் பண்றீங்க. ஸோ சி டிரைவ்க்குள்ளதான், டி டிரைவ்க்குள்ளதான் வெங்கட் இருக்கு, வெங்கட்டுக்குள்ளதான் வந்து ப்ராஜெக்ட் இருக்கு, ப்ராஜெக்டுக்குள்ளதான் வந்து லைக் கோடுன்னு ஒன்று இருக்கு, ஒரு ஃபோல்டர். ஓகேவா? அப்படின்னா ஒவ்வொன்றுமே லிங்க் ஆகிருக்கு.
இதுக்குள்ள இது, இதுக்குள்ள இது, இதுக்குள்ள இது, இதுக்குள்ள இதுன்னு. இங்க முன்னாடி ஃபோல்டருக்கும் வர முடியும், பின்னாடி ஃபோல்டருக்கும் வர முடியும், நேரா ஃபர்ஸ்ட் டி டிரைவுக்கும் போக முடியும். இதுதான் லிங்க் லிஸ்ட்டுங்க. உங்க ஆப்ரேட்டிங் சிஸ்டமே உங்களுடைய சி டிரைவ் டி டிரைவ் லிங்க் லிஸ்ட் மூலமா தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் சார் சொல்லி தரதுங்க. புரியுதுங்களா? ஓகேவா? புரியுதுங்களா தம்பிகளா? புரியுது சார். புரியுதுண்ணா. சரி, ஓகே. ஸோ நான் டெய்லி வந்து இந்த கான்செப்ட் எல்லாமே வீடியோவை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் அந்த வீடியோ மட்டும் பார்த்துருங்க. இன்னைக்கு கிளாஸ் இருக்குன்னு விட்டுறாதீங்க. அந்த வீடியோலயே நான் கிளாஸை பற்றி இந்த கிளாஸை என்ன நடத்துறாங்கன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ யாரெல்லாம் பார்த்தது? நான் பார்த்தேன் சார். ஆமா, அந்த வீடியோவை பார்த்துருங்க. பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே. யா, இப்போ வந்து நம்ம பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸோ நம்ம பார்க்குற கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா தம்பிகளா, ஃபியர் ஆஃப் தி இன்டர்வியூ, அதை பற்றி தான் பார்க்க போறேங்க. ஸோ ஃபியர் ஆஃப் தி இன்டர்வியூ, பரவாயில்லையே, நிறைய பேர் டைப் அடிச்சிருக்காங்களே, ப்ரௌட் ஆஃப் யூ பீப்புள். ஸோ ராஜாத்தி விஷ்ணு அடிச்சிருக்காருங்க, பிரியா, அஜய் கார்த்திக்ங்க, தேசாமி, உமா பரமேஸ்வரி, கைலாஷ்நாத்துங்க, அடராடா ராஜ் பிரபுங்க, இவ்வளோ பேர் இங்கே அடிச்சிருக்காங்க. இங்கே யாரெல்லாம் அடிச்சிருக்கா ஆன்சரை? இங்கே பார்த்தீங்கன்னா நீலா அடிச்சிருக்காங்க, வின்னரசி அடிச்சிருக்காங்க, 2 பேர் தான் அடிச்சிருக்காங்க இங்கே. ஏய், எல்லாருமே பண்ண வேண்டாமா? 1 minute டைம் தரேன், சீக்கிரம் ஆன்சர் பண்ணுங்க, ஃபாஸ்ட். 1 minute டைம் தரேன், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். ஒன் மினிட் டைம் தரேன், சீக்கிரம். இது வந்து உங்களை பார்ட்டிசிபேட் பண்ண விடுதுங்க தம்பிகளா. சரியா? ஓகேவா? எல்லாருமே அடிக்கணும், சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இன்டர்வியூ 2 பேர் வந்திருக்காங்களா? சரி, வாங்கம்மா, அதில் இன்டர்வியூ பண்ணிடலாம். இல்லை, கடைசியாக பண்ணிக்கலாமா? நான் இவனை முடிச்சிடறேன், முடிச்ச கிளாஸ் எக்ஸிட் பண்ணி. சரியா? கணேஷ், உனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் கிளாஸ் இருக்கு? சார் அவ்வளோதான் சார், முடிஞ்சிச்சு சார். உங்களுக்கு முடிஞ்சிச்சுங்களா? ஆமாம் சார், இதோட முடிஞ்சிச்சு சார். இதான் சார் ஃபைனல் அது. சரி, ஓகே. அப்புறம் நீங்கள் இதை நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கங்க. ஓகே சார், நான் பண்ணிடுறேன். எஸ்எம்இ மீட்டிங் வந்து லைக் இப்போ முடிஞ்சோடனே எஸ்எம்இ மீட்டிங் கொடுங்க சாய் கிட்ட சொல்லி. ஓகே சார். சார் நீங்க எக்ஸிட் ஆயிடலாம். ஓகே சார், தேங்க் யூ சார். பீப்புள் ஆக்சுவலா வந்து ஒரு 2 பேரும் நான் இன்டர்வியூ பண்ண போறேன். லைவா இன்டர்வியூ நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனால் யாரும் எக்ஸிட் ஆயிடாதீங்க. லைவா நான் இன்டர்வியூ பண்றதை பாருங்க. இன்னும் என் கிளாஸ் முடிஞ்சுன்னா ஒரு 4-5 பேர் போயிட்டானுங்க. நான் நடத்துறது தான் முக்கியம். ஒரு 10 பேர் போயிட்டாங்க. யாரோ சரி, கிளாஸ் டெக்னிக்கல் கிளாஸ் முடிஞ்சிச்சுப்பா, இருந்தாலும் முக போட்டுட்டு இருப்பாரு அப்படின்னு போயிட்டாங்க போல இருக்கு. சரி, ஓகே. 4 மணி வரை ஆயிடுச்சு. மேபி அடுத்த கிளாஸ்க்காக போயிட்டாங்களான்னு தெரியல. சரி, ஓகே. எனிவே, ஸோ ஃபியர் ஆஃப் தி இன்டர்வியூ. சரிங்களா? ஓகேவா? நம்ம இதை பற்றி தான் பார்க்க போறோங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த செஷன் ரொம்ப முக்கியமானது. ஏன் வந்திருக்கு நிறைய பேர் எக்ஸிட் ஆனாங்கன்னு எனக்கு தெரியல. சரிங்களா? ஓகேவா? பரவாயில்ல, இருக்கிறவங்களுக்கு நடத்த வேண்டியது தான். சரிங்களா? ரொம்ப முக்கியமான டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோங்க. ஓகேவா? உமா பரமேஸ்வரி வந்து லைக் நிறைய டாபிக் கொடுத்துருக்காங்க. அதை நான் எடுத்துக்கிறேன். 10 டாபிக் அவங்க கொடுத்துருக்காங்க, எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ அந்த 10 டாபிக் என்னன்னு பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா வந்து ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இன்டர்வியூக்கு போகும்போதே வந்து நான் ரிஜெக்ட் ஆகணும் நீ பயப்படுறதுனால தான் அண்ணா அப்படின்றாங்க. சூப்பரான ஆன்சருங்க. ஓகேவா? நம்ம வந்து ரிஜெக்ட் ஆயிடுமோன்னு பயந்ததுனால தான் நீ ரிஜெக்ட் ஆகுறன்றது தான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. இப்போ இங்க வந்து நிறைய பேர் தோல்வி அடைகிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னு வச்சுங்களேன். லைக் அவன் முன்னாடியே வந்து நீ ஆஸ்பத்திரிக்கு போகும்போதே பொழைச்சிடும்னு போகாம ஆஸ்பத்திரி போகும்போது செத்து போயிடும்னு போனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதாங்க. நீங்க எப்பவுமே வந்து நீ படிக்கும் பொழுது இந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நினைச்சுக்கோ. ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு நினைச்சுக்கோ. யாராவது ஒருத்தர் நெகட்டிவா பேசுறாங்களா, அப்போ வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் வந்து உடம்பு சரியில்லாம ரொம்ப சீரியஸா இருக்கும். இவன் என்ன சொல்றான்? செத்துருன்னு சொல்றானா? போடா, சாவ மாட்டான். சாவறதுனா மட்டும் என்ன சொல்லுவா? அதெல்லாம் முடியாது.
உலகமே வந்து செத்துருன்னு சொன்னா கூட முடியாது, நான் பொழைச்சிப்பேன்னு சொல்லுவேன். சரியா? அந்த பிடிவாதம் வந்து இந்த வேலை வாங்குறதுல இருக்கணும் உங்களுக்கு. சரிங்களா? ஓகேவா? ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன். ஸோ இந்த ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன்ல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கணும்னா வந்து, நான் திரும்ப சொல்றேன், நீ வந்து யூ என்டர்ட், உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, மைண்ட் சும்மா எக்ஸாம்பிள் தான், உடனே அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க, நெகட்டிவா பேச நினைக்காதீங்க. உன் மைண்ட் செட் வச்சுக்கோ. உனக்கு உடம்பு ரொம்ப, நீங்க கம்பேர் பண்ணிக்க, எப்பவுமே கம்பேர் பண்ணிக்க. உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்க, டாக்டர்ன்ற நான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மருந்து சாப்பிடுப்பான்னு சொல்லியிருக்கேன். நீயும் நம்பிக்கையோட சாப்பிடலான்ட்டு வந்து எனக்கு பணம்லாம் கட்டிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்க, நம்பிக்கையோட இருக்க. அப்ப பக்கத்துல இருக்கிற பேஷண்ட்டு, சொந்தக்காரன், உன்னை பார்க்க வர சொந்தக்காரன் எவனா ஒருத்தர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பான். பேப்பர் எடுத்து பாக்குறோம், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு காய்ச்சல்னு வச்சுக்கலாம், ஒரு காய்ச்சல் பேப்பர் எடுத்து பாக்குறோம், இந்த காய்ச்சல் வந்தவர் பக்கத்து ஹாஸ்பிட்டல்ல இறந்து விட்டார் அப்படின்னு வருது. ஐயோ, நமக்கும் அப்படி ஆயிடுமா? ஸோ இந்த எக்ஸ்டர்னல் இருந்து, இந்த சோசியல் மீடியால இருந்து வர ஃபியருங்க, அதெல்லாம் சொல்றேன். எப்படி இருந்தா அவனும் உடம்பு சரியா, நம்ம அப்படி ஆயிட போறோம், நம்ம ஜெயிப்பண்டா, நம்ம பொழைச்சு போண்டா, டாக்டர் வேற இருக்காரு, நல்ல மருந்தெல்லாம் நல்லா இருக்கு, மருந்து வேற சூப்பரான மருந்து, எப்படி நமக்கு அதை தப்பிச்சிடும்டா அப்படின்ட்டு அந்த ஃபர்ஸ்ட் வந்து நீ ரிஜெக்ட் ஆக மாட்டேன்னு. கை ரொம்ப வலிக்குதா? சீக்கிரம் முடி. மெதுவா ஸ்லோவா எழுது. ஓகே. ஸோ ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷனுங்க. ஓகேவா? ஸோ ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் வந்து நீ தப்பிக்கணும்னா ஒண்ணு தான், நீ ஹாஸ்பிட்டல் இருக்க பொழைச்சிடுவோன்னு நம்புற, அப்ப அந்த ரிஜெக்ஷன் வந்து தப்பிச்சிடுவ. ரெண்டாவது லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸுங்க. ஸோ தன்னம்பிக்கை இழக்கிறதுங்க. இது எப்பவுமே நான் சொல்லிட்டே இருக்க ஒரு முக்கியமான விஷயம் தான். நான் மாத்திரை போடுறேன், மாத்திரை போடாம இந்த மாத்திரை எனக்கு கியூர் ஆகும் நீ நினைக்கணும். நீ நினைச்சாதான் கியூர் ஆகுவ, அப்படின்னா கியூர் ஆகும். கிளாஸ்ல இருக்கல, டிஸ்டர்ப் பண்ணாத, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. நாட் நோயிங் வாட் தே வில் ஆஸ்க், அன்சர்டனிட்டி கிரியேட்ஸ் ஆன்சைட்டி. சரியா? இது 10 நிமிஷம் இந்த கிளாஸ் முடிய வரைக்கும் எழுது. நான் டெஸ்ட் வைப்பேன், முடிச்சுட்டு போயிருக்கேன். சரிங்களா? அடுத்தது 3வது பாயிண்ட் வந்து சூப்பரான பாயிண்ட்டுங்க. ஓகே, லைக் நாட் நோயிங் வாட் தே வில் ஆஸ்க். ஐயோ, அவங்க என்ன கேட்காங்க, அட என்னடா கேட்டுருப்பாங்க. இங்க பாருங்க, உங்களுடைய சைக்காலஜிக்கலா வந்து ஒண்ணு மறந்துடாதீங்க. 10க்கு 10 வந்து எந்த எவனுமே ஆன்சர் பண்ண மாட்டான். அவன் இன்டர்வியூ 10 கேள்வி கேட்டான், 10க்கும் எவனும் ஆன்சர் பண்ண மாட்டான். ஆனா நானே பண்ண மாட்டேங்க, உன் வாத்தியார் தான், நானே பண்ண மாட்டேன், நீ எதுக்கு கவலைப்படுற? ஸோ 10க்கு 10 ஆன்சர் பண்ண எவனால முடியாது. அவன் பைத்தியக்காரத்தனமா அவன் ப்ராஜெக்ட்ல கேட்பான், அது எப்படி நமக்கு தெரியும்? தெரியாது. மெதுவா வாய்ஸ் சொல்லிட்டு எழுது. சரிங்களா? ஓகேவா? ஸோ ஒரு 10 மார்க்குக்கு வந்து சின்ன வயசுல நம்மளை பழகுனா வந்து ஒரு 65 மார்க் 70 மார்க் எடுத்தா பாஸ். அதே தானே கான்செப்ட். 70 மார்க் 10க்கு 7 கொஸ்டின் ஒழுங்கா பண்ணிட்டு போதும். அவன் என்ன வேணா கேட்கட்டும், அதில் ஒரு 7 கொஸ்டின் எனக்கு தெரியும்னான்னு போ, தைரியமா போ. 3 கொஸ்டின் தெரியாதுன்னே போ, பார்த்துக்கலாம், பயப்படக்கூடாது. 7 கொஸ்டின் எழுதுனாவே நீ பாஸ் 10 நிமிஷத்துல. ஆனா அந்த 7 நிமிஷமும் இல்லை, 10 நிமிஷத்துல 10 நிமிஷமும் நீ கவர் பண்ணிருக்கணும்ல அந்த 70 மார்க் எடுக்கிறதுக்கு. நீ 70 மார்க் எடுக்கிறதுக்கு 7 நிமிஷம் கவர் பண்ணி 3 நிமிஷத்துக்கு முன்னாடி எக்ஸாம் எடுத்து போனா தப்பு. அதனால வந்து எவ்வளவு நிறைய பேச முடியும், எவ்வளவு தெளிவா பேச முடியும். அந்த 70 மார்க் 10ல உனக்கு 3 கொஸ்டின் தெரியாது, 7 கொஸ்டின் தான் தெரியும்னா அந்த 7லயும் ஃபுல் மார்க் வாங்கினா தானே பாஸ் ஆக முடியும். அப்ப அந்த 7யுமே தெளிவா நின்று நிதானமா சூப்பரா எழுதணும்ல, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துருங்க. ஓகேவா? அதனால வந்து அவன் என்ன வேணா கேட்கட்டான், பயப்படாத. லேக் ஆஃப் ப்ரிப்பரேஷன் 100% உண்மை. இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் தான், நீ ப்ரிப்பரேஷன் மட்டும்தான். நீ பயங்கரமா ப்ரிப்பேர் பண்ணிதான் வச்சுக்கேன், என்ன கேட்டுருப்பான் பார்த்துக்கலாம், நான் ப்ரிப்பேர் பண்ணது தான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம், கவலைப்பட வேணாம். அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூ ரிஜெக்ட் ஆனி அந்த இதுல என்னெல்லாம் நம்ம மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அதை ரிசால்வ் பண்ணு. ஃபியர் ஆஃப் ஸ்பீக்கிங் இன் இங்கிலீஷ், மேபி இங்கிலீஷ்ன்றது ஒரு லாங்குவேஜ் தாங்க, அதனால வேலை கிடைக்காதுன்றதுலாம் உண்மை கிடையாதுங்க. பட் ஆனால் அதுக்காக இங்கிலீஷ் நான் கற்றுக்கவே மாட்டேன்னு இருந்தாலும் தப்பு, அப்படியும் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? இங்கிலீஷை நீ கற்றுக்கோ. சரிங்களா? ஓகே, இங்கிலீஷை நீ கற்றுக்கோ, முடிஞ்ச வரைக்கும் பேச ட்ரை பண்ணு. முடியலாம் என்ன பண்ண முடியும், தமிழில் பேசி விட்டுரு. சரிங்களா? ஓகேவா? ஒரு நான் நிறைய கம்பெனிஸோட ஹெச்ஆர்ட்ட பேசியிருக்கேன். அவங்களாம் சொல்ற ஒரே ஒரு விஷயம், சார் அவனுக்கு தெரிஞ்சா கூட நாங்கள் எடுக்க தயாராக இருக்கோம் சார். இதான் அவங்க சொல்றாங்க, அவனுக்கு தெரிஞ்சா போது நாங்கள் எடுக்க தயாராக இருக்கோன்றாங்க. எவ்வளோ கம்பெனி அப்படி இருக்காங்க தெரியுமா? அதனால வந்து அடுத்தது கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
ஒருத்தன் ஐஃபையா வந்து யோசிச்சு பாருங்க, திருநெல்வேலியில கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் படிச்ச பையன் நான். திருநெல்வேலியில என் காலேஜ் இங்கிலீஷ்லயே எவனும் பேச மாட்டான். எவனா அளவுக்கு அதிகமா எவனா பேச ட்ரை பண்ணா கூட கேலி பண்ணுவாங்க. நான் மேக்ஸிமம் இந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன்ல போய் மட்டும் தான் இங்கிலீஷ்ல பேசியிருக்கேன். கிளாஸ்ல செமினார் எடுக்கும்போது கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசியிருப்பேன். மற்றபடி இங்கிலீஷ்ல பேசினதே கிடையாதுங்க. நான்லாம் இங்கிலீஷ்ல பேசுனதே கிடையாதுங்க. நேரா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் இங்கிலீஷ்ல பேசியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, சென்னையில சிபிஎஸ்சியில படிச்ச பசங்க சத்யபாமா இல்ல சென்னையில படிச்ச பசங்களே வச்சுக்கோங்க, சென்னையில ஓரளவாவது இங்கிலீஷ் பேசுவாங்க. சத்யபாமா, பனிமலர் இந்த மாதிரி காலேஜில் வர பசங்க கொஞ்சம் நல்லாவே பேசுவாங்க இங்கிலீஷ்லாம். எங்கெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் சொல்றது இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல, ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட் நல்லா சத்யபாமான்னு வர ஸ்டூடெண்ட் நல்லா பிரைட்டாக இருப்பாங்க. கொங்கு, சத்யபாமா, பிஎஸ்ஜிங்க, அமிர்தா, ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜுங்க, ஆர்எம்கே, பனிமலருங்க, இந்த காலேஜ் வரோம்னா நான் காலேஜ் படிக்கும் போதெல்லாம் பயங்கர பிரைட்டான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்க. இப்போதான் வந்து எல்லாம் உதவாக்கிற காலேஜ் ஆயிடுச்சுங்க. எந்த காலேஜும் சொல்லி தரதில்ல, எவனுக்கும் நாலேஜ் இல்லை. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல பசங்க, படிக்க சொல்லி தரதுக்கு யாரும் இல்லைங்க. சரிங்களா, ஓகேவா? எல்லாரும் என்னது லைக் நமிதாவை கூட்டு வந்து டான்ஸ் ஆட வரலாமா, இல்லை ஹன்சிகா கூட்டு வரலாமான்னா அந்த மாதிரி காலேஜே வந்து ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ சிலபஸ் மாத்தணும்னா சிலபஸ் மாற்றணுமா? சிலபஸ் கிடையாது தம்பி, சிலபஸ் விஷயமே கிடையாது தம்பி, சொல்லி தரதுக்கான வாத்தியாரே கிடையாது. ஆக்சுவலாக போன வாரம் வந்து ஒரு ஹெச்ஓடி வந்து என்னை மீட் பண்ணியிருந்தாரு, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாருங்க. அவருக்கு ஒரு ஹெல்ப் வேணும் வந்திருந்தாருங்க. அவர் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், ஒரு மாசத்துக்கு ஒரு ஃபங்க்ஷனாவது வச்சுட்டு செலிபிரிட்டிஸ் கூட்டு வந்து டான்ஸ் ஆட விட்டுரு. மேனேஜ்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. எந்த காலேஜும் நான் சொல்ல மாட்டேன், மேனேஜ்மெண்ட்டே சொல்லியிருக்காங்க. ஏன்? அவனுக்கு தேவை அட்மிஷன் தான். எவன் எப்படி போனா என்ன வந்துச்சு அவனுக்கு? பையனுக்கு இதான் கொஸ்டின் படிச்சுக்கன்னு கொடுத்துட்றாங்க. ரொம்ப மோசங்க. கொரோனாக்கு முன்னாடி இருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பயங்கர பிராண்டட் தம்பி. என்ன சூப்பரா படிப்பாங்க தெரியுமா என் ஸ்டூடெண்ட்ஸுங்க? கொரோனாக்கு முன்னாடி சூப்பரா படிப்பாங்க, செம்ம நாலேஜுங்க. அதுல 10% கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாதுங்க. புரியல? ஒன்னு சோசியல் மீடியாக்கு எடுத்துருச்சுங்க, இன்னொன்னு இவனுங்களே பணம் சம்பாதிக்க எடுத்துட்டாங்க. சரி, ஓகே, நான் மற்ற வந்து பேச வேண்டாம். ஸோ தயவு செஞ்சு வந்து நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போறோமோ இல்ல படிக்கிறோமோ அப்படின்னா வந்து இந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஜெயிச்சுட்டான், அந்த பொண்ணு ஜெயிச்சிச்சு, அந்த பொண்ணு தோத்து போச்சு, இன்டர்வியூல இருக்கிறோம் செம்மையா வந்திருக்காண்டா, இவனெல்லாம் செலக்ட் ஆயிடுவான்டா, பயங்கரமா இங்கிலீஷ் பேசுறான்டா, அதெல்லாம் பார்க்காத. அந்த வேலை எனதுதான், அந்த நம்பிக்கை மட்டும் தான் உனக்கு வேணும், அந்த பிடிவாதம் தான் வேணும். அந்த வேலை எனதுடா, எவன் வேணா நிக்கட்டும், நான் ஜெயிப்பேன், அந்த வேலை என்னோடது அப்படின்னு நீ நம்பணும். அந்த வேலை உனதுன்ட்டு மேனிஃபெஸ்ட் பண்ணணும். சரி, அதனால வந்து தயவு செஞ்சு உன்னை யார் கூடயும் கம்பேர் பண்ணாத, உன்னை ஊன் கூடயே கம்பேர் பண்ணாத, பழைய வெங்கட்டு கூடயே இப்ப கம்பேர் பண்ணாத. ஏன் அண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீ முன்னாடி ஒரு தோல்வி அடைஞ்சிருப்ப, அந்த முன்னாடி ஒரு தோல்வியை நீ கம்பேர் பண்ணினா நீ தோத்து போயிடுவ. நான் இப்ப புது வெங்கட்ரா, புதுசா வந்திருக்கேன்டா, புதுசா பிறந்திருக்கேன்டா, புதுசா ஜெயிப்பேன்டா, எல்லாம் புதுசுடா, அவ்வளவுதான், எல்லாமே புதுசுதான். பாருங்க, இந்த சூரியன் எனக்காக இன்னைக்கு புதுசா உதிச்சிருக்காரு அவரு, புரியுதா? நேற்று நாளா பேஞ்சது மழை எனக்கு தான், எல்லாமே உனக்கு தான் நம்பு. அப்ப எப்படிங்க நீங்க தோப்பீங்க? சரியா? அண்ட் ப்ரீவியஸ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இதுவும் வந்துருச்சு, நான் சொல்லி முடிச்சிட்டேங்க. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு வந்து ஒரு இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆனினா அதை படிக்கட்டா எடுத்துக்கோ, அதுல என்ன தப்பு பண்ணுன்னு புரிஞ்சுக்க பாரு, அதை திருத்து, நீ ஜெயிச்சிருவ. புரியல? ஓகேவா? ஏன்னா ஒருத்தனுக்கு ஒரு இன்டர்வியூல கிளியர் பண்ணுவான், ஒருத்தன் 10 இன்டர்வியூ கிளியர் பண்ணுவான். கம்பேர் பண்ணாத, அவனையும் உன்னையும் கம்பேர் பண்ணாத. எல்லாரை விட நம்ம மேன்மையானவர்களை நம்பு. நீ தான் அதை நம்பணும், நீ தான் அதை உருவாக்கணும். புரியுதுங்களா? ஓகேவா? நீ மேன்மையானவன்றது நீ மட்டும்தான் உருவாக்க முடியும் தம்பி தங்கைகளா, வேற யாராலையும் உருவாக்க முடியாதுங்க. புரியுதா? சுத்தி இருக்கிறவங்க எப்பவுமே நம்ம மற்றவங்க கூட கம்பேர் பண்ணுவாங்க. they will judge an apple with an orange. புரியுதா? அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. சரிங்களா? ஓகேவா? ஓவர் திங்கிங். சரிங்களா? ஓகேவா? தேவையில்லாம நிறைய ஃபோக்கஸ் பண்ணிட்டே இரு, வேற எக்ஸ்ட்ரா திங்க் பண்ணவே பண்ணாது. ப்ரெஷர் டு கெட் ஜாப், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. ஸோ இங்க பாருங்களேன், இப்போ அப்ராக்சிமேட்டா வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா வந்து ஒரு ஒரு செப்டம்பர் மாசம், அக்டோபர் மாசம் எனக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அக்டோபர் மாசம் வேலைக்கு போயிடும் நீ நம்புற அப்படின்னா, வீட்டில் சொல்லும் போதே ஒரு 4-5 மாசம் தள்ளி சொல்லு. புரியுதா? நான் ஒரு பிப்ரவரி மாதம், என்னடா பிப்ரவரின்ற,
நீ வந்து செப்டம்பர் அக்டோபர்ல போயிடு நான் நினைச்சிட்டு இருக்கேன், வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, பண கஷ்டம் இருக்கு. புரிஞ்சுக்குங்க, படிச்சுட்டேன், அடுத்து நான் ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணணும், புரிஞ்சுக்குங்கன்ட்டு கொஞ்சமா ஒரு பேக்கப் டைம் நீ எடுத்துக்கோ. சரியா, ஓகேவா? எல்லாரும் வீட்டுல அதான் தம்பி சொல்லிட்டு இருக்காங்க பாண்டியனா. சரி, ஓகே, எல்லார் வீட்டுல அதான் சொல்லுவாங்க. சரியா, ஓகேவா? அதனால வந்து ஒன்னே ஒண்ணுதான், ஒரு பேக்கப் டைம் வச்சிருங்க. இங்க பாருங்க, எல்லாருக்குமே ப்ரெஷர் தாங்க. இங்க பாருங்க, 6 மாசம் கழிச்சு நான் வேலைக்கு போயிடுவேன்னு நீ சொல்லிட்டு அடுத்த மாசமே போனீங்கன்னா, டே 6 மாசம் சொன்னா அடுத்த மாசமே போயிட்டான்னு பெருமையா நினைப்பாங்க. நீ அடுத்த மாசம் சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு போனா காரி துப்புவாங்க. அதுல சந்தோஷம் வேற வழி இல்ல தம்பி. ஒண்ணு சுத்தி எல்லாம் இல்ல, யார சுத்தி எல்லாரும் சுத்தி அப்படிதான் இருப்பாங்க தம்பி. தம்பி இப்ப நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து அமைதியா இருக்கிறது மட்டும்தான். ஜெயிக்கிறவன் நிறைய பேச மாட்டான் தம்பிகளா. ஜெயிக்கிறவன் பொறுமையா நின்று நிதானமா ஜெயிச்சு காமிப்பான். அதனால இப்ப நீங்க பண்ண வேண்டியதெல்லாம், தூற்றுபவர்கள் தூற்றட்டும், நீ அமைதியா மட்டும் இரு. அமைதியா உன்னோட போக்கஸை மட்டும் விட்டுறாத. ஏன்னா நான் திரும்ப சொல்றேங்க, ஒருத்தன் வந்து எதிரில நின்று அடிப்பான், இன்னொருத்தன் முதுகுல வந்து குத்துவான். யாரையுமே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஒருத்தன் வந்து ஆக்சுவலா வந்து சொல்லுவான், ஏன்டா இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்க, இதெல்லாம் பண்ணா வேலையே கிடையாது, உன் நல்லதுக்கு தாண்டா சொல்றான்னுவான். ஆனா மனசுக்குள்ள இவன்லாம் வந்து 25,000 30,000 போயிட்டான்னு வச்சுக்க மதிக்கவே மாட்டான், இவெல்லாம் வேலைக்கே போக கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா, ஓகேவா? இது எல்லாத்துக்கும் நடக்கிறதாம் பாண்டியா. சரி, அதனால வந்து தயவு செஞ்சு வந்து இந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்றதுதான் நீ கத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து ஃபியர் ஆஃப் மேக்கிங் மிஸ்டேக்ஸ். ஏதாவது தப்பு பண்ணிடுவோமோ, என்னத்த தப்பு பண்ணிட்ட போற? தப்பு பண்ண மாட்டேன். உலகத்துல தப்பு பண்ணாதான் யாருமே கிடையாதுயா. அதனால வந்து பயப்படாதீங்க, ஓகேவா? உன்னுடைய நேர்மையான உழைப்பை மட்டுமே போடு, உன்னை நீ நம்பு, நம்பிக்கையோட போராடு, எல்லாருமே ஜெயிப்போம் தம்பிகளா, ஓகேவா? ஸோ இன்டர்வியூ ஃபியர்ல இருந்து வெளியில வந்துருங்க. அதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும். என்னதுங்க அது? நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணணும், பாசிட்டிவா இருக்கணும். இது எல்லாம் சொல்லிட்டேன், இரு நான் எல்லாமே சொல்லிட்டேன். வேற ஏதாவது இதை தாண்டி மேனிஃபெஸ்டேஷன்லாம் சொல்லியாச்சு. வேற ஆன்சர் இஸ் ரொம்ப சிம்பிளுங்க. மார்க் இன்டர்வியூ நிறைய அப்ளை பண்ணணும், நிறைய அட்டன் பண்ணணும். இப்போ நான் இன்டர்வியூ பண்றேன் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. நீ எவ்வளவு நிறைய மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்றியோ அதுதான் உனக்கு வேலை கொடுக்கும். மார்க் இன்டர்வியூ தான் அட்டன் பண்ணணும் தம்பி தங்கைகளா. மார்க் இன்டர்வியூ தான் முக்கியம் தம்பி தங்கைகளா. நிவேத்த வர சொல்லுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வர சொல்லுங்க. சொல்லுங்க தாச்சி. அது அப்புறமா அதெல்லாம் நம்ம சாட்டே பேசிக்கலாங்க. இப்ப நம்ம படிப்புல இருக்கோம், படிங்க அது அப்புறம் பேசிக்கலாம். அப்படியா, ஓகேவா? இங்க பாருங்க தம்பி தங்கைகளா, தயவு செஞ்சு வந்து நீ எவ்வளவு இங்க பாருங்க, ஒரு போர் வீரன் என்ன பண்ணுவான் அப்படின்னா வந்து நேரா போருக்கு போக மாட்டான், அவன் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவான் தம்பிகளா, சண்டை போட்டு பார்ப்பான். இங்க பாருங்களேன், ஆக்சுவலா வந்து நான் சின்ன வயசுல வந்து கராத்தே பழகினேங்க. நான் ஆக்சுவலா டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டுங்க கராத்தேல. கராத்தே பழகும் போது பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம நின்று இப்படின்ட்டு அந்த கராத்தே கிட்டு படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த மாதிரி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்போங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து லைவ் ஃபயரிங் அப்படின்ற மாதிரி ஒரு ரவுண்டு வைப்பாங்க. வாரத்துக்கு 2 நாள் மட்டும் ஆப்போசிட்ல வந்து நம்ம கூட அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்றவங்கள வச்சு சண்டை போட விடுவாங்க, ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், ஒரு 3 வருஷமா நான் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். வர சொல்லுங்கம்மா. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து லைவ் ஃபயரிங்குமே வந்து இருக்கு. ஃபயரிங் சொல்லுவாங்க, அதுக்கு பேருங்க ஸ்பேரிங்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. நாங்கள் அதுக்கு ஸ்பேரிங் நாங்கள் சொல்லுவோம். ஸ்பேரிங் விடுவாருங்க சாருங்க, ஓகேவா? ஸோ ஒரு வாங்க சொல்லுங்களா, ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க எங்க கராத்தே கிளாஸ்ல. அந்த பாக்ஸ்குள்ள வந்து ஸ்பேரிங் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, ஸ்பேரிங் பண்ணிக்கிட்டே இருப்போம், புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சாம்பிள் சண்டை போட்டு தான் திடீர்னு ஒரு நாள் வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல காம்படிஷனுக்கு போய் நாங்கள் அடிச்சுட்டு வந்தேன், புரியுதுங்களா? ஓகேவா? அப்போ வந்து நான் டெய்லி வந்து இப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு வச்சுக்கோங்க,
உண்மையாவே எதுல டமார மூச்சுல அடிச்சானே அது தடுக்கிறது எப்படி எனக்கு தெரியாது. நான் எப்படி அடிக்கிறதுன்னு தெரியாதுங்க, அவன் அடிச்சா எப்படி தடுக்கிறது எனக்கு தெரியாதுங்க. ஆனா வாரத்துக்கு எங்க சார் என்ன பண்ணாருன்னா வந்து 6 நாள் 2 நாள்னு கிட்டத்தட்ட ஒரு 100 ஸ்பேரிங் சாம்பிள் ஃபைட் எங்களுக்கு பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறமா ரியலான ஒரு ஃபைட்டுக்கு போகும்போது எனக்கு பயமும் போயிடுச்சுங்க. இப்படிதான் சண்டை நடக்கும்னு தெரியும். நான் புதுசா ஒரு நாள் போய் சண்டை போடல, இதுக்கு முன்னாடி 100 சண்டை போட்டவன். அப்ப 101ல போகும்போது ஸோ அந்த 100 பிராக்டிஸை தான் 101ல போய் காமிக்கிறேன். நீங்க பண்ற ஒரே ஒரு மிகப்பெரிய தப்பு தம்பி தங்கைகளா இதுதான். உங்களுக்கு நீங்க பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீ வந்து டெய்லி பிராக்டிஸ் பண்ற, நீ பிராக்டிஸ் சண்டையும் போட்டு பார்க்கணும் உண்மையான சண்டைக்கு போறதுக்கு. அந்த மாதிரி பாத்தீங்கன்னா மாக் இன்டர்வியூ இஸ் த ஒன் ஆன்சர் ஃபார் த என்டையர் செஷன். இந்த 10ம் கிடையாதுங்க, இந்த 10யும் கவர் பண்ற ஒண்ணு மாக் இன்டர்வியூ மட்டும் தான். நீ எவ்வளவு நிறைய மாக் இன்டர்வியூ அட்டன் பண்றியோ அந்த அளவு உன் கான்ஃபிடன்ட் 10 மடங்கு 20 மடங்கு பில்ட் ஆகும். புரியுதுங்களா? ஓகேவா? சரி, இங்க பாருங்களேன், ஒரு குட்டி பையன் எழுதிட்டு இருக்கான் பாருங்களேன். ஆமா தான் எழுதிட்டு இருக்கான். ஆமா, குட் பை எழுதிட்டு இருக்கான். ஓகேவா? எழுதிட்டு இருக்கானா? இப்போ இவன் எழுதுறது முக்கியம் கிடையாதுங்க, சொல்லி சொல்லி வாய் சொல்லி எழுதுறாங்க. இப்ப நான் வந்து ஃபைனலா அவனுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட் அவன் கிளியர் பண்ணாதான் அவனை விளையாட விடுவேன் நான். ஆமாதான்டா, ஆமாதானே? சீக்கிரம் சொல்லு. ஆமா ஆமா ஆமா, அப்பதான் அவனை நான் விடுவேன் அவனை. அப்ப அவன் இப்ப பாத்தீங்கன்னா வந்து ஸோ அந்த டெஸ்ட் உங்களுக்கு வேணும். அந்த டெஸ்ட் இல்லாம அவன் இப்ப எழுதுறது படிச்சது வேஸ்ட். ஐ வாண்ட் இவாலுவேட். சரிங்களா? ஃபினிஷா? அதுக்குள்ள முடிச்சிட்டாடா? இது வரேன், நான் கிளாஸ் முடிக்கல, இருடா வரேன். ஐயோ கிளாஸ் வர முடிச்சிட்டாயா?